எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போறோம். இது வந்து ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம்னு சொல்லி அர்ஜென்ட்ன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சிஸ்டர் வந்து. அதனால வந்து நம்ம இதுக்கு அளவெடுத்து தான் இது வந்து நம்ம கட் பண்ண போறோம். அளவு எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு வந்து கட்டிங் போட்டு காட்ட போறேன். இந்த கலர் பேண்ட் குடுத்துருக்காங்க. நம்ம காலருக்கு மட்டும் எதுல போடுறதுன்னு தெரியல. இதுல கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இதுல போட்டுருவோம். இல்லைன்னா நம்ம வந்து இதுல தான் போடணும். 3/4 கை. அம் கைக்கு லைனிங் வேணா சொல்லிட்டாங்க. உடம்பு மட்டும் லைனிங் போடணும். இது கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கையும் நம்ம பெரிய வீடியோவா போட போறேன். பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களோட புரிஞ்சுக்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் வந்து நிறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம சுடிதார் கட் பண்றதுக்கு லைனிங் 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். கைக்கு லைனிங் வராது இது. அதனால வந்து 3/4 கை இருக்கு. இப்போ 2 மீட்டர் தான் எவ்வளோ? 100 வந்து 2 2 பீஸ் இருக்கணும். அப்போ உங்களுக்கு 2 மீட்டர் வந்துடும். சரியா? டேப்ல வந்து 100 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு 1 மீட்டர். அப்போ 2 பங்கு இருக்கு இல்லையா? 2 மடிப்புல இருக்கு இல்லையா? அப்போ வந்து 2 மீட்டர். சரிங்களா? பிகினர்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இதுதான் நம்ம கட் பண்ண போறோம். இப்போ இது வந்து உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அளவு எடுத்தது வந்து 40. அப்போ இந்த பார்டரோட சேர்த்து எவ்வளோ இருக்கு நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து ஃபுல்லாவே இது வந்து 40 இருக்கு. நம்ப இப்போ மேல வந்து இதெல்லாம் போட்டா நல்லா இருக்காது சுடிதாருக்கு. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன். தையல் கூட சேர்த்து தான் 40 போட்டிருக்கேன். அப்போ நம்ம இங்க இருந்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரியா? இப்போ முதல்ல நம்ம லைனிங் கட் பண்ணிப்போம். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 40. பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா 39. இடுப்பு வந்து 35. ஸ்லிட் வந்து 43. சரிங்களா? கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் உடம்பு தான். இப்போ முதல்ல அதுக்கு நம்ம டேப்ல வந்து எல்லாமே எடுத்துப்போம். நீங்க உயரம் சுடிதார்லாம் பெரும்பாலும் அளவெடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நைட் வரும்போது பார்த்தீங்கன்னா, மணி 9 ஆயிடுச்சு. நான் கிளம்புறப்ப தான் வந்தாங்க. அளவு ட்ரெஸ் இல்லக்கா நாளைக்கு எனக்கு கொடுக்கணும். அதாவது வந்து யூனிஃபார்ம் ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் போடுவாங்க இல்லையா? நாளைக்கு காலர் நெக் போட்டு வரணும்னு சொல்லிட்டாங்கக்கா. நான் சீக்கிரமா தச்சு விட்ருங்க அப்படின்ட்டாங்க. சரி நான் அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க பாருங்க சுடிதார் லைனிங்க வந்து லைனிங்கா இருந்தாலும் இல்ல நீங்க ட்ரெஸ் பீஸா இருந்தாலும் இப்படிதான் போடணும். நீங்க மடிப்பு 4ஆ ஃபோல்டிங் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. நான் இது உயரம் ஃபுல்லாவே வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நெக் வரையும்போது மட்டும் கிட்ட காட்டுறேன். ஓகே. இப்போ வந்து பாருங்க இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க உயரம். இது வந்து லைனிங் 40 கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம கரெக்டா வச்சுக்கலாம். தையல் கூட சேர்த்து தான் 40. இப்போ இப்போ நம்ம அகலம் வந்து இது 2ஆ மடிச்சுக்கிட்டு நம்ம அகலம் எவ்வளோ தேவையோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தையலுக்காக 2 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம வந்து போடுவோம். சரியா? இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நம்ம 40 இன்ச்சு கிட்ட 38, 30 நான் லூசா தான் 39 எடுத்தேன். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ எடுப்போம்? 3.5 எடுத்தேன். அகலம் வந்து கழுத்து வந்து 3 வச்சுப்போம். ஏன்னா கொஞ்சம் அவங்க வந்து பாடியா தான் இருக்காங்க. அதனால வந்து 3 எடுத்துக்கிறேன் நானு. சரிங்களா? இங்கேயும் வந்து 3 3/4 வச்சுப்போம். ஏன்னா கொஞ்சம் ஒல்லியா இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம். இவங்க வந்து குண்டா இருக்காங்க கொஞ்சம். அப்போ நம்ம வந்து நீங்க இந்த இந்த வளைவு இந்த 3 இன்ச்சு இங்க ஒரு 3/4 இங்க ஒரு 3/4 1 இன்ச்சும் இங்க 3 இங்க வந்து 3 சரியா? இப்போ இத வந்து இப்போ ஒரு 36 சைஸ் அப்படின்னா இருக்குன்னா நீங்க வந்து இன்னும் ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் 38க்கு மேல இருக்கு சைஸ். அதனால வந்து நான் வந்து 3.25 இருக்கு. என் தள்ளி இருந்துட்டா கூட ஏன்னா கழுத்து வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு இறுக்கமா இருக்கும் காலர் சுடிதாருன்னா. சரியா? நான் கிட்ட உங்க கழுத்து மட்டும் கிட்ட போட்டு காட்டுறேன். நம்ம அப்புறமா லென்த் வந்து எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 18 இருந்துச்சு. அப்போ வந்து ஆஃப் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 10 வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க ஷோல்டர் வந்து பெருசாவே இருக்கு அவங்களுக்கு. அப்போ நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எக்ஸஸா இருந்தா கூட பரவால்ல. கம்மியா மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷோல்டர் ஏறிக்கும். சரியா? இப்போ எவ்வளோ வச்சிருக்கேன்? தையல கூட சேர்த்து உங்களுக்கு 10 இங்க இருந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 10 வச்சிருக்கேன். சரியா? ம். அப்புறம் வந்து
ஆமன் வந்து இப்போ நம்ம இது 10 வச்சோம் இல்லையா? இது எப்படி நம்போ எனக்கு ஆமன் வந்து மொத்தம் 18 இருக்கு அதே மாரி. இதுவும் அதே மாரி நம்போ 8க்கு மேல நீங்க வச்சீங்கன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். சரியா? இப்போ நீங்க இத வந்து இப்போ நீங்க கணக்கு போட்டு பார்த்தோம்னா, நம்ம எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இங்க வந்து உங்களுக்கு 18னா நம்ம தையலுக்கு 2 இன்ச்சு போடணும் இல்லையா? இப்போ முதல்ல நம்ம கை நான் வரைஞ்சு காமிச்சுட்டேன். இப்போ பாடி சுற்றளவு நான் இத போட்டுறேன் பாருங்க. இங்கருந்து நான் 12 வைக்கிறேன். உங்களுக்கு வந்து தையலோட சேர்த்து 40 வருது. நான் 4 இன்ச்சு கூட்டி உங்களுக்கு 44 12 வைக்கிறேன். அப்புறம் இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம இங்க இருந்து 8 இன்ச்சு கணக்கு படுத்தி இங்க இருந்து உங்களுக்கு நம்ம அங்க 12 எடுத்தோமா, இங்க இருந்து 11. இப்போ இது வந்து இது இங்க எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம இந்த எடுத்தோம் இல்லையா? இத வந்து நீங்க இது கூட ஜாயின் பண்ணிக்கணும். நீங்க இத ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் சரி, இது அப்புறமா எடுத்தாலும் சரி, நான் இப்படிதான் போடுவேன். இது வந்து ஆர்மல் ரவுண்ட் இருக்கு. ஆ ஆர்மல் ரவுண்ட் எவ்வளோன்னா, ஆர்மல் ரவுண்டு 18 சரியா? இப்போ இது வந்து பாடி சுற்றளவு, இது வந்து இடுப்பு சுற்றளவு வந்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நான் அந்த சுடிதார் போட்டிருப்பாங்க இல்லையா? அதுலேருந்து சேர்த்து எடுத்தேன் 23 இருந்துச்சு. மொத்தம் வந்து 43க்கு மேல இருந்துச்சு அவங்களுக்கு. நம்ம தையல் எல்லாம் சேர்த்து நான் வந்து 12 வைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபுல்லா சேர்த்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இது நம்ம கணக்கு போட்டோம்னா 12 2ஆ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 44 வரும் இல்லையா? 24 வரும். தையலோட சேர்த்து உங்களுக்கு இவ்வளோ வந்துரும். அப்போ அவங்களுக்கு தச்சு முடிச்சோம்னா நம்மளுக்கு கரெக்ட்டா வந்துரும். இப்போ நீங்க ஸ்லிட் எடுக்குறீங்கன்னா, நான் வந்து அவங்க போட்டிருந்த சுடிதாரோட சேர்த்து இந்த அளவு அப்படியே எடுத்துட்டேன். அதனால நான் அப்படி இருக்கேன். நீங்க 12 நீங்க ஸ்லிட் அளவு மட்டும் எடுக்குறீங்க அப்படின்னா, அங்க இருந்து ஒரு 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. அப்ப கரெக்ட்டா வரும். தையலுக்கு ஏன்னா இங்க நம்ம நிறைய விட மாட்டோம். 1 இன்ச் 1 இன்ச் வச்சா போதும் தையலுக்கு. சரியா? இப்ப இது லென்த் எவ்வளோ இருக்கோ, நம்ம இந்த லென்த்த அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த மார்க்கு இப்போ இந்த மார்க்கு இது எல்லாம் ஒரே மார்க் இல்லையா? இப்ப தையலுக்கு மட்டும் நம்ம இது நீங்க உங்க ஷோல்டர் இடுப்பு எவ்வளோ அதாவது ஸ்லிட் அளவு எவ்வளோ பெருசா இருக்கோ நீங்க அதை பொறுத்தா இந்த லென்த் வந்து வரும். இந்த அளவுக்கு இது வராது. அளவு எடுக்கும்போது நீங்க கரெக்டா அந்த இடுப்பாண்டை வந்து கரெக்டா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து கரெக்டா வரும். சரியா? இங்க இருந்து தையலுக்கு 2 இன்ச்சு நீங்க கரெக்டா வந்து தையலுக்கு விட்டுக்கோங்க. நம்ம எடுத்த அளவுல இருந்து 2 இன்ச்சு இங்க மட்டும் நம்ம 1 இன்ச் தான் வைக்கிறோம். நம்ம தையலுக்கு சேர்த்தா இங்க போட்டுருக்கோம். கொஞ்சம் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இப்போ இது வந்து தையலுக்கு. நீங்க அளவு எடுக்கும்போது இங்க வரும்போது இங்க இருந்து அதே மாதிரி உயரத்துக்கு வந்து எவ்வளோனா அவங்களுக்கு ஓப்பனோட சேர்த்து ஓப்பன் வந்து 14 இருக்கு. ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி இங்கதான் வருது. கரெக்டா இந்த ஓப்பன் வர இடத்துல தான் நம்ம ஸ்லிட்டோட அளவு எடுக்கணும். சரியா? அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த மார்க் எடுத்து இந்த வளைவு வந்து இப்படி வரணும். சரியா? அவங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் பாடியா தான் இருக்காங்க. அதனால வந்து ஷேப் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு மொத்தமா தான் இருக்கு உடம்பு வந்து அவங்களுக்கு. சரியா? இப்போ நம்ம பேக் மட்டும் 1/2 இன்ச்சு தான் நம்ம பேக் வந்து நம்ம கட் பண்ண போறோம். ரொம்ப கட் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ இந்த ஷோல்டரு கட் பண்ணிட்டு இங்க மட்டும் லைட்டா ஃப்ரண்ட் மட்டும் லைட்டா பெண்ட் கொடுக்கணும். சரியா? ஒரு 1/2 இன்ச்சு பெண்ட் கொடுக்கணும். காலர் நெக்குக்கு மட்டும். சரியா? இப்போ இந்த லென்த் வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கணும் திருப்பியும். 26க்கு தையலோட சேர்த்து 1.5 இன்ச்சு தையல் போச்சுன்னா எனக்கு 23. இப்போ நீங்க இது வளைவு வந்து கரெக்டா இது 2 இன்ச்சு இங்க வரும்போது மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிடும். சரியா? அவ்வளோதான். ஈஸி தான் நம்ம காலர் நெக் சுடிதார் கட் பண்ணுறது. ஏன்னா நம்ம முன்னாடி டிசைன்லாம் வைக்க போகிறதுல நான் உங்களுக்கு இது கட் பண்ணிட்டு எப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ் காலர் நெக் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம்.
பெரிய வீடியோவா போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ்லயும் கண்டென்ட்டாவும் போட்டிருக்கேன். நீங்க போய் பாருங்க. ஆனா இந்த துணி தைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பொழுது வலுவலுன்னு இருக்குல்ல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இப்போ இதுலயே நீங்க வேற என்ன நெக் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதை மாத்தி கூட வைக்கலாம். இதுலயே பா வைக்கிறாங்க, இதுலயே ஸ்கொயர் வைக்கிறாங்க, என்ன சொல் டைமண்ட் வைக்கிறது. இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சு வந்து நம்ம இங்க வந்து ஓப்பனுக்கு நம்ம ஏன்னா தலை உள்ள போகாது இல்லையா? அப்போ ஒரு 3 இன்ச்சு நம்ம வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுக்கணும். இங்க வந்து நம்மளுக்கு தலை உள்ள போறதுக்கு. சரியா? ஓகேவா? கட் பண்ணிடுமா? இது வந்து ஃபுல்லா கட் பண்றது நான் கேமரா சாரி ஸ்டாண்ட் வச்சு தான் எடுக்கிறேன். நம்ம வந்து கட் பண்ணதை பார்த்துக்கோங்க. ரொம்ப கிட்ட காட்ட முடியாது. திருப்பி செக் பண்ணிக்கிறேன் நான் எவ்வளோ எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து 12, இது வந்து 11, இது வந்து 11 வச்சுருக்கேன், இது வந்து 18, இது வந்து 3, இது வந்து 3, 3 வச்சுருக்கேன். சரியா? பேக் கழுத்து மட்டும் நம்ம தனியாக இதை தனியாக கட் பண்ணணும். இப்போ இது மட்டும் லைட்டாக மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம் பெண் கழுத்து இது. ஸோ இதை மட்டும் நான் சொன்னேன் இல்லையா லைட்டாக. இப்போ நான் நெட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நம்ம ஃப்ரண்ட் மட்டும் ஆழம் கட் பண்ணோம். இங்க ஒரு அர்த்தாத்து. இதை வந்து இது ஓப்பனுக்கு இங்க ஒரு கட் பண்ணிக்கணும். இது ஃப்ரண்ட் மட்டும் இருக்கு. இப்போ இது ஆழம் கட் பண்ணிக்கணும். ஆழம் இங்கே வந்து லைட்டா அப்படியே குறைஞ்சி இது எடுத்துக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து கட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம எப்பவும் போல கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து நீங்க 4ஆ மடிச்சு போட்டு இதை வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ கைக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்படி போட்டு கட் பண்ணிக்கிங்க. கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்து இப்படி மார்க் போட்டுக்கோங்க. கெட்ட பக்கம் இப்படி வச்சு நம்ம கைக்கும் துணி வேணும், அதனால வந்து கைக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு போட்டு. இப்போ வந்து நம்ம இது லைனிங்கு கட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம கெட்ட பக்கம் நான் சொன்ன மாதிரி கெட்ட பக்கம் மார்க் போட்டுட்டு இது 2ஆ மடிச்சு போட்டு நீங்கள் வந்து 4 பீஸ் இருக்கணும் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ நம்ம கைக்கு தேவையான கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து துணி கொஞ்சம் ரொம்ப வழுக்க துணி, அதனால கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பின்லாம் கொடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தைச்சிக்கோங்க. சாரி, கட் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காட்டன் துணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக வரும். இது கொஞ்சம் பாலிஸ்டரு ஷைனிங் கலந்துருக்கு இல்லையா, கொஞ்சம் வழுக்கிட்டே தான் போகும். அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் நம்ம செய்யணும். நான் தைக்கிறது உங்களுக்கு போதும். வீடியோவில் எப்படி காட்டணும் அது மாதிரி தைச்சிக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா,
நம்ம வீடியோ எடுப்போம், எதனா ஒண்ணு வந்து சொதப்பிடுவோம். அதுவே நான் சின்ன மிஸ்டேக் இதுல பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம் அது என்ன தப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா? அது நம்ம வீடியோ ஆன் பண்ணிடுவோம் இல்லையா? மறந்துருவோம் இல்லையா? அது மாரி தான். ஓகேவா? இது நைட் அளவெடுத்து காலைல தச்சு குடுத்து மறுநாள் குடுத்துட்டேன். சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே. அர்ஜென்ட் சுடிதாரு. அதனால வந்து கடகடன்னு முடிச்சு குடுத்துட்டேன். நம்மளுக்கு அதுமே வர வேலைய நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா கொஞ்சம் வழுக்குற துணி. அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, பின்னு குத்தி தைங்க. இல்லன்னா வந்து உங்களுக்கு இது மாரி வழுக்க துணியா இருந்தா நல்லா பின்னு குத்திட்டு அப்புறமா தச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்க வந்து தைக்கிறதுக்கு நல்லா வரும். சரியா? நான் வீடியோல எப்படி காட்டுனோ அது மாரி தச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்ல கூட மறந்துருவேன். ஓகேவா? நம்ம எப்பவும் நெக்லாம் தைப்போம் இல்லையா? அது மாரி தான். நெக் எப்பவுமே தச்சு எடுத்துடணும். தச்சுட்டு அச்சு திருப்பிக்கங்க. நீங்க கேன்வாஸ் வேணா கேன்வாஸ் கூட வச்சுக்கலாம். நான் உங்களோட கஸ்டமருக்கு போட்டிருந்த ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு இதுல ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துருப்பீங்க. ஓகேவா? கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி. கொஞ்சம் மட்டும் லூஸா இருக்குக்கா, கொஞ்சம் டைட் புடிச்சு குடுத்துருங்கன்னாங்க. அப்ப டைட் புடிச்சு குடுத்துட்டேன். நீங்க எப்பவும் போல நம்ம கழுத்த அடிச்சு திருப்பிட்டு சைட்லாம் ஜாயின் பண்ணிக்கங்க. எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம காலுக்கு தேவையான கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு நம்ம வந்து டேப் எடுத்து அளந்துக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்டே கழுத்தோட அளவு அவங்களது எடுத்துக்கணும். அதுக்கேத்த மாரி தான் நம்ம வரைஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டே. அதுக்கேத்த மாரி நீங்க பேண்ட் பிட் எடுத்து எதுல வைக்க போறீங்களோ, அதுக்கு வந்து நீங்க அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ அகலம் தேவையோ அது அவங்க கேட்கிற மாரி தான் காலர் வந்து நீங்க அகலம், உயரம் எல்லாமே எடுக்கணும். அகலம் வந்து சில பேர் காலர் ஒட்டி வந்து கேட்பாங்க. சில பேர் காலர் வந்து கொஞ்சம் பைண்ட் கலர் மட்டும் ரொம்ப சின்னதா இருந்தா கேட்பாங்க. சில பேர் வந்து நம்ம ஷர்ட் கலர் மாரி பெருசா கேட்பாங்க. இது வந்து கொஞ்சம் பைண்ட் கலர் மாரி தான். அதனால வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தா மாரி நீங்க வந்து ஆ அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து லைட்டா பைண்ட் கலர் தான். அதனால வந்து இது நான் அது மாரி கட் பண்ணிக்கிறேன். சரியா? நான் வீடியோல எப்படி காட்டுறேனோ அது மாரி தச்சுக்கோங்க. நான் காலர் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு தச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணி காலர் ஏத்துறத மட்டும் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். சரியா? ம். இது நீங்க இது மாரி அயர்ன் பண்ணிக்கங்க. ஆனா எந்த பக்கம் ஒட்டுதுன்னு பார்த்து அயர்ன் பண்ணிக்கங்க. நம்ம பண்ணும்போதே தெரிஞ்சிரும். எந்த பக்கம் ஒட்டுது அ அயர்ன் பாக்ஸ்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பண்ணும்போதே தெரிஞ்சிரும். அதுக்கு தகுந்தா மாரி நீங்க வந்து திருப்பி போட்டுக்கோங்க. சரியா? நான் ஏன்னா நான் பார்த்தேன். அந்த பக்கம் சொர சொரன்னு இருக்கு இல்லையா? அந்த பக்கம் போட்டா ஒட்டல. திருப்பி இந்த பக்கம் மாத்தி போட்டேன். அப்புறம் என் கேன்வாஸ் ஒட்டிக்கிச்சு. அது மாரி வந்து நீங்க வந்து நீங்க அயர்ன் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிரும். எந்த பக்கம் போட்டா நமக்கு ஒட்டுது. கேன்வாஸ் அயர்ன் பண்ணும்போது அப்படின்னு தெரிஞ்சிரும். அயர்ன் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து கொஞ்சம் சுருக்கம் இல்லாம நல்லா வரும். சரியா? இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுமாரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நெறைய பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த காலர் தைக்கிற வீடியோ ஒண்ணு நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ்லயே போட்டிருக்கோம். காலர் தைக்கிற வீடியோ. ஆ அதோட லிங்க் கூட நான் இதுல குடுக்குறேன். அது ப்ளவுஸுக்கு தச்சிருக்கோம். நீங்க வந்து காலர் தைக்கிறது மட்டும் நீங்க அதுல பாருங்க. சரிங்களா? காலர்னா நான் ஏத்துறது மட்டும். ஓகேவா? அது பெரிய வீடியோவா போட்டிருந்தேன். சரியா? கஸ்டமர் கேட்க துணி வாங்குற மாரி போட்டிருந்தேன் அதுவும். நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சரியா? பாருங்க. அந்த காலர் ஏத்துறது மட்டும் தான் இதுல வராது. சரியா? ஏன்னா நம்ம வீடியோ வந்து கஷ்டப்பட்டு எடுப்போம். ஆனா அது மட்டும் எப்படிதான் மிஸ் ஆவுது? எப்படி வீடியோ விழ மாட்டுதுன்னே நெறைய வாட்டி எனக்கு நெறைய நடந்திருக்கு.
கஷ்டப்பட்டு எடுப்போம் பார்த்தீங்கன்னா, எதனா ஃபோன் ஹேங் ஆயிடும். இல்ல ஆன் பண்ண மறந்துருவோம். சிலதுல வந்து அம் வீடியோ எடுக்கிறவங்க ஆன் பண்ணாம விட்டுருவாங்க. நெறைய அது மாரிலாம் நடந்திருக்கு. ம். இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன திட்டாதீங்க. ஆனா கால பேசுற வீடியோ இது எல்லாமே இருக்கும். அது ஏத்துறது மட்டும் தான் இருக்காது. ஓகேவா? இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.